ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்டீல் கார்டு மான்வாவோட எபிசோட் 11 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க ட்ரைனிங்னு பேர்ல ரொம்ப கஷ்டமான இடத்துல நம்ம ஹீரோ தள்ளி விட்டாராம். அப்பதான் இவங்களால ஸ்ட்ராங் ஆக முடியும்ல. அங்க வர ஒரு கொடூரமான மாஸ்டர் இருக்கும். அங்க உள்ள அவங்களுக்கு போறதுக்கே பயமா இருக்குமா. ஆனா அப்படியே தள்ளி விட்டு மூடிடுறான். லீ, நீங்க பண்ணது எதுவும் சரியில்லை, எதுக்காக இப்படி பண்ணீங்க, ப்ளீஸ் காப்பாத்துங்க லீ. ஆனா நம்ம லீ கேட்கல. இப்படி நான் பண்ண வேண்டிதான் உன்னால ஸ்ட்ராங் ஆக முடியும். அப்புறம் நம்ம லீ வரும்போதே யுனுஹா பார்த்து கேட்கறா, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நீ ஏதோ ஒரு விஷயத்த என் கிட்ட இருந்து மறைக்கிற. என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி நான் என்ன மறைக்க போறேன்? இதுதான், இந்த மாதிரி நீ சில பல விஷயத்த நல்லாவே மறைக்கிற. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, ஸ்டேஜா நடக்கிற ஒரு விஷயத்திலயும் நீ இன்வால்வ் ஆயிருக்க. எப்படி ஏன் எங்க நடந்தாலும் அதுல ஏன் நீ இருக்க? ஹீரோவும் பயந்து போயிடறான். அப்பனா என்னை பத்தி தெரிஞ்சு போயிச்சோ. ஹீரோ கிட்ட இன்னமும் நிறைய விஷயத்த அவ கேட்கலான்னு வருவா. ஆனா அதுக்குள்ள ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. லீ, நீ இப்போ இங்க வந்தாவணும். பண்றது வேற யாரும் இல்ல, அந்த வயசான கமாண்டர் தான். அங்க யுன்ஹாவும் லீய பார்த்து சொல்றான், தெரியும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நீ மறைக்கிற, அதனால நான் ஒன்னும் விட போதில்ல, உன்னை நான் கண்காஞ்சினே இருப்பேன். அப்புறம் நம்ம ஹீரோவும் வர வழி முழுக்க அந்த வயசானவனை பத்தி தான் யோசிக்கிறான். இதுக்காக இவன் வர சொல்லி இருக்கணும். அவன் ஒரு டோரு கிட்ட வருவானா. டோருக்கு பின்னாடியே அந்த வயசானவரு பேத்தலியன் கூட பேசின்னு இருக்காரு. இந்த ஆர்மியால போனவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க இப்படின்னு ஒரு பேச நம்ம ஹீரோவும் தட்டிட்டு உள்ள வரான். இந்த இடத்துல நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அவர் சொல்றாரு, பரவாயில்லையே, நான் உனக்காக தான் எதிர்பார்த்தேன், ஃபைனலி நீயும் வந்துட்ட. இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தியே சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரீசெண்டா ஷின்ரம் அந்த ஏரியால ஒரு ரெட் கலர் கேட் அப்பியர் ஆயிருக்கு. அங்க ப்ளூ ஃபிளவர் கில்ட் ஆளுங்க ரைடுக்காக போனாங்க. நான் போனவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. முக்கியமா நிறைய பேர் அதுல பைத்தியம் பிடிச்சு அவங்களோட ஆளுங்களே கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அண்டெட் மாதிரி. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரெட் கேட். அதுதான், அது ரேங்க் 3ல இருக்க ஒரு கேட். அது எப்படிப்பட்ட ஒரு கேட்னா, உள்ள நீ ஒன்ஸ் போயிட்டா அவ்வளவுதான், வெளியில வர முடியாது. இது ஒரு ஜாம்பி டஞ்சன். அதை கிளியர் பண்றது ரொம்ப இம்பாசிபிள். கிட்டத்தட்ட லெவல் லிமிட்டே 18 இருக்கணும். அதுக்கும் மேல ஒரு 30 பிளேயர்ஸ் ஆச்சு உள்ள போகிற மாதிரி இருக்கும். உள்ள நிறையவே அண்டட்ஸ் உன்னால பார்க்க முடியும். நம்ம ஹீரோக்கு இது சுத்தமா புரியல. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டதா அப்படின்னு அவனுக்கு தெரியல. அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, இல்ல கமாண்டர் சொல்றபடி பார்த்தா இந்த ஆர்மி இது அந்த நெக்ரோமன்சரோட ஆர்மியா இருக்குமோ. அவரும் சொல்றாரு, ப்ளூ ஃபிளவர் கில்டுல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ நம்மளோட டர்ன் தான். இந்த மாதிரி நம்ம தான் இப்போ அதுல களை இறங்கணும். அதனால நான் என்ன யோசனை, இதுக்கு கரெக்டா இருக்கிறதுனா அது நீதான். நீதான் இதுக்குள்ள போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்போ டைம் இருக்கு, உனக்கு வேணானா சொல்லு, இந்த மாதிரி நம்ம நித்திக்கலாம். நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியுது இது அந்த நெக்ரோமன்சரோட ரிலேட்டடா இருக்கிற ஒரு ஜாப் தான். அதனால யோசிக்காம நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். சரி, நான் ஒத்துக்கிறேன். இதை கேட்டவனே அவரும் சொல்றாரு, பரவாயில்லையே, உனக்கு நிறையவே தைரியம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோக்கு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்காதா இதுக்கு முன்னாடி. அதனால நம்ம ஹீரோ அங்க கமாண்டர் கிட்ட கேட்கிறாரு, நான் உள்ள போறேன், அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, நான் இதுக்குள்ள போறேன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு வெப்பன் தேவைப்படும். என்னன்னா, நேத்து ஒரு வெப்பனை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஹீரோ கிரேட்ல இருக்க அந்த வெப்பன், அது எனக்கு வேணும். அது எப்படிப்பட்ட வெப்பன்னா, அது ஒரு ஆரோ தான். அது ஒரு வாட்டி ஒரு இலக்கை தாக்கிச்சுன்னா அவ்வளவுதான், கொல்லாம விடாது. அது ஒரு அக்யூரேசி, அது மிஸ்ஸே ஆகாது. அதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா, ஒரே ஒரு வாட்டி தான் நம்மளால பயன்படுத்த முடியும். ஒரு வாட்டி நம்ம டார்கெட் பண்ணிட்டா அவ்வளவுதான், அது போயிடும், அதுக்கப்புறம் வராது. ஆனா இது நம்ம ஹீரோட கேஸ்ல ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா அது என்னதான் ஒரு ஐட்டமா இருந்தாலும் அதுவும் ஒரு மெட்டல் தானே. ஹீரோவால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை இழுக்கவும் முடியும். அதனால அசால்ட்டா அதை திரும்பவும் வர வைக்க முடியும். எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம ஹீரோவால அதை பயன்படுத்திக்க முடியும். இந்த மாதிரி வெப்பன் எனக்கு கிடைச்சாலே போதும். இந்த வெப்பன் இருந்தா கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியும். அவரும் ஒத்துக்கிறாரு. சரி, இது ஒரு டீலு, உன்னோட ரிஸ்க் தான். நீ தான் அங்க போறிய அந்த வெப்பனை ஏத்துட்டு. கண்டிப்பா இப்பதானே என்னோட ஆட்டமே ஆரம்பிக்குது. ஏன்னா சும்மா இல்ல, இவர் எதுக்கு ஒத்துக்கினாருன்னா, இந்த வயசான கமாண்டர் இருக்காருல்ல, இவருக்கு ஆல்ரெடி ஒரு பகை இருக்கு அந்த ஃபிளவர் லோட்டஸ் கில்டு மேல. உங்க 2 பேருக்கு இடையிலும் ஒரு போட்டி இருக்கு, யாரு பெரிய ஆளு, நீயா நானானு. அதை நம்ம ஹீரோ ஒரு அட்வான்டேஜாவும் எடுத்துக்கினானே சொல்லலாம். அதனால தான் பெருசா இங்க ஒத்துக்குது. சரி, அந்த ஆரோவை நான் உனக்கு தரேன். நம்ம ஹீரோவும் சொல்றான், இந்த ரைடு எனக்கு ஓகே தான். நான் இந்த ரைட்ல நான் ஜெயிச்சுட்டா அடிஷ்னலா எனக்கு சில பல ரிவார்ட்ஸும் நான் கேட்ட தருவீங்களா? பாருங்கப்பா, உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? சரி, இந்த மாதிரி பார்க்கலாம், உன்னால ஜெயிக்க முடியுதான்னு. கண்டிப்பா நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே உனக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்டும் தரேன். ஹீரோ சும்மா இல்லாம லெஜெண்டரியா தான் கேட்பான். அதனால அவன் கத்தி சொல்றான், இந்த வாட்டி நான் ஜெயிக்காம விட போதில்ல, பாருங்க நான் ஜெயிக்க தான் போறேன். ரொம்ப நன்றி சார். இதுக்கப்புறம் அங்க ட்ரைனிங்ல பசங்களை விட்டுருப்பாங்க ஒரு ரூம்ல அடைச்சு. ஒரு பெரிய மாஸ்டர் இருந்திருக்கும், அதை எப்படி அவங்க தோக்கடிச்சிட்டாங்க. அட, நீ ஃபைனலி வந்துட்டியா லீ? ட்ரைனிங்கே நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இப்போ நாங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கோம். அப்படியா? எல்லாருமே தயாராவுங்க, நம்ம மிஷனுக்கு போக போறோம். கேக்குறவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க போற மிஷன் அதே ஜாம்பி கிங்கோட
டஞ்சனு அந்த மிஷனுக்கு தான் இவங்க போறது. 2 நாளுக்கு அப்புறம் அந்த எத்துக்கு இவங்க போறாங்க. போற வழியிலேயே அங்க பார்க்கும் கேக்குறான், என்ன நீ வந்து அந்த ஆரோவை கொண்டு வந்தியா? இப்படி என்னால கொண்டு வராம இருக்க முடியும்? கொண்டு வந்துட்டேன். கையில ஒரு மார்க் இருக்கும்ல, அதுதான் அந்த ஆரோக்கான மார்க்கே. அந்த புல்லட் வந்து ஹோலி பவரால இயங்குற ஒரு புல்லட் தான். சாமி கிங்கையும் அண்டெட்ஸையும் அழிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். மேல என்கிட்ட அந்த ஆரோவும் இருக்கு, நீங்க வந்து கவலைப்பட வேணாம். அப்புறம் அங்க இறங்கும் போதே நம்ம பார்க்க தான் லீட் பண்றதுக்கு அங்க சொல்றான். அங்க ப்ளூ ஃபிளவர் கில்டும் இவங்களை பார்க்குமா, நம்ம ஆளுங்க சொல்றாங்க ப்ளூ ஃபிளவர் கில்டு நம்மள பார்க்கும் போது அவளைக்கும் ஹாப்பியா இல்லாத மாதிரி தான் தெரியுது. அங்க ப்ளூ ஃபிளவர் கில்டுல இருக்க ஒருத்தங்களும் நம்ம ஆளுங்களை ஒரு மாதிரி தப்பா தான் பேசுறாங்களே. இவங்க வந்து சாதாரணமான ஒரு சப்போர்ட்டிங் டீம், இவங்களும் வேற வராங்களா? உங்களுக்கு இவங்க பெரிய பேர்டனா இருக்க போறாங்க. என்ன ஒரு தலைவலியா இருக்கு, உங்களால பெருசா என்ன பண்ண முடியும்? நம்ம ஹீரோ அவளைக்கும் உங்களை கண்டுக்கல. அங்க இருக்கிற இன்னொருத்தரும் சொல்றாரு, உள்ள போனக்கு அப்புறம் நம்ம அவங்கள கண்டுக்க தேவையில்ல. எப்படி அவங்க உயிரோட ஒன்னும் இருக்க போதில்ல, பார்க்கலாம் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு. அவங்களோட லைஃப அவங்களாலேயே ப்ரொடெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இந்த சைடு அந்த ப்ளூ ஃபிளவர் கில்டோட மீட்டிங் ரூமுக்கு நம்ம ஹீரோ போறான். அங்க நம்ம கேத்தரின் இருக்காங்க. கேத்தரினும் பார்த்தவனே சொல்றாங்க, ஹேய் உன்னை வாட்டி நீ என்ன நல்லாவே ஏமாத்திட்டல, நீ மறைச்சிருக்க என்னோட ஐடென்டிட்டி அது எஃப் ரேங்க்னு. எதுக்கு ஃபர்ஸ்டே அந்த விஷயத்த சொல்லல? அதுக்கும் மேல யோசிக்காம என்னோட கார்டையும் நீ வாங்கிட்ட. நான் ஒன்னும் அந்த கார்டை கேட்கவே இல்லை உங்க கிட்ட இருந்து. ஆமா பாஸ்ட் விஷயத்தெல்லாம் பாஸ்ட்லயே நம்ம விட்டலாம். இப்போ ஏதோ ஒண்ணு நாங்களும் அந்த கேட்டுக்கு என்டர் ஆக போறோம். அதனால எங்களோட வாரியர்ஸுக்கு இடையில நீங்க வந்து மூக்க நுழைக்க கூடாது. ஏதாச்சும் ஒரு கார்னர்ல உட்காந்துக்கணும். என்ன புரியுதா? ஏன்னா நீங்க வந்து வெறுமா ஒரு சப்போர்ட்டிங் டீம் தான். அதை ஒண்டி பண்ண பாருங்க. அப்படியா? அதேதான் நானும் உங்களுக்கு சொல்லுவேன். என்னதான் நீங்க பெரிய ஆளா இருந்தாலும் எங்களோட ஆளுங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே பண்றதுக்கு. அதனால நீங்களா அதை சொல்லக்கூடாது. அப்படியா? அப்பனா என்ன யோசிக்கிற? அந்த பாஸ் மாஸ்டரா இருக்கிற ஜாம்பி கிங் அதை உன்னால தோக்கடிக்க முடியும்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்ல. முடியும். எஃப் ரேங்கரா இருந்தாலும் எங்களால அதை பண்ண முடியும். கேக்குறாவ பயங்கரமா சிரிக்கிறா. என்ன சொல்ற நீ? போன வாட்டி ஏதோ சிஎல் ஸ்டேஷன்ல ஏதோ லக்கிலி நீ ஜெயிச்சிட்ட. நான் இந்த வாட்டி எப்படி பண்ண முடியும்னு யோசிக்கிறியா? லக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, எல்லாத்தையும் நீங்க போர்க்காலத்துல பாப்பீங்க. அப்படியா? சரி பார்க்கலாம் இந்த மாதிரி யாரு ஜெயிக்கிறான்னு. அங்க கேத்ரின் போக ஆரம்பிப்பாங்களா? உடனே நம்ம ஹீரோ சொல்றான், சரி நம்ம ஏன் பிட் பண்ணிக்க கூடாது? நான் இந்த கொஸ்டின் முடிச்சிட்டேன்னா இந்த மாதிரி நான் சொல்ற விஷயத்த நீங்க வந்து கொடுக்கணும். என்ன எப்படியோ நீ ஜெயிப்பியான்னு தெரியல, இருந்தாலும் பிட் பண்ணிக்கலாம். உன்னோட பெட் என்னன்னா உன்னோட லைஃப், அது வந்து எனக்கு சொந்தமாகும். என்ன? அதுக்கு ஹீரோவும் யோசிக்காம ஒத்துக்கிறான். தெரியல, ஏன்னா இந்த கேத்ரின் இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. என்னதுன்னு நம்ம ஹீரோக்கு தெரியல, அதனாலயே அவன் ஒத்துக்கிறான். சீன்ல ப்ளூ ஃபிளவர் ஆளுங்க தான் ஃபர்ஸ்ட் போறாங்க. போகும்போதே அவங்க சொல்லிட்டு தான் போறாங்களே, வந்து எங்களுக்கு அப்புறமா ஒரு 3 நிமிஷம் கழிச்சு தான் வரணுமே. அதே மாதிரி அவங்க போறாங்க. உள்ள இருக்க காட்சியை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நான் உள்ள இப்ப போன ஆளுங்கலாம் ஒரு விதமா ஜாம்பியா மாதிரி அவங்களோட ஆளுங்களையே கடிச்சு கொதற ஆரம்பிக்கிறாங்க. லீடரும் சொல்லிருப்பாங்க இவங்களால சர்வே ஆக முடியாதுன்னு. இவங்களாம் ஜாம்பியாவே மாறிட்டான். அப்படியே இவங்க மேல பாக்குறாங்களா, இந்த இடத்துல ஒரு பெரிய ஜாம்பி கிங்கே இருக்கு. அதுவும் கரெக்டா இவங்கள பாக்குது. நம்ம மின்னெல்லாம் ரொம்ப பயந்து போயிடறான். அங்க பார்த்தோன்னே சூட ஆரம்பிக்கிறாங்க. ஜாம்பி கிங்கும் தாக்குவது. இங்கே இந்த எபிசோட முடியுது. இடத்துல வெறுமா ஜாம்பி கிங் ஒண்டி தான் இருக்குன்னு நீங்க நினைச்சா தப்பு. இன்னும் அடுத்த எபிசோட்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். அதையும் மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் அடுத்த எபிசோடு போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.